Quit India movement. Shoot that bloody Indian. Fall. At the stroke of the midnight, India got independence. எல்லாரும் பலகாரம் கொடுங்கடா. Attention. Attention much. Left, right, left. Left, right, left. Left, right, left. Eyes right. அண்ணே, நம்ம ஊர்ல எல்லாம் கீப் லெஃப்ட் தானங்க. அண்ணே, இதான் நம்ம இந்தியானா. இது லெஃப்ட், இது ரைட். ஏய், அண்ணா வலிவிடு. அண்ணா, இந்த இந்தியா இருக்குல்ல, இந்த இந்தியால இண்டிபெண்டன்ஸ், பேட்ரியாட்டிசம் இதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. நானே கடைசியா எப்ப பேட்ரியாட்டிக்க ஃபீல் பண்ணேன்னா கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, அது கப் வின் பண்ணப்பதான். நீங்க யாராவது பேட்ரியாட்டிக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டாதான் உண்டு. அப்போ freedom of religion னா? ஆமா. ஆனா ரிலிஜியன்லாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? வேணாம். அப்புறம் freedom of assembly? ஆமா. ஆனா அசெம்பிளி போனா என்ன ஆகும் தெரியுமா? வேணாம். அண்ணா, எந்த அசெம்பிளினா? இந்த காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் ஆஃப் பீப்பிள், நம்ம சொல்றேன். காங்கிரஸ் ஆஃப் பீப்பிள் இருக்குல்ல, இந்த பீப்பிள் இருக்காங்கல, இவங்க போன் எல்லாம் சைலண்ட்ல போடணும். இந்த நாடகம் நடக்கிறப்ப பேசக்கூடாது. ஆனா இதெல்லாம் சொல்றப்பதான் யாராவது இங்க இரும்புவாங்க. இப்படியான இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ freedom of speech? அண்ணே, அப்படின்னா நம்ம என்ன பேசலாமா? வேணாம். அப்போ நம்ம இதுக்கு போலாம். freedom of expression? freedom of expression னா எது சொல்றீங்க? ரிலேஷன்ஷிப்பா இல்ல politics? பாலிடிக்ஸா? independent wives all long gone na. அச்சச்சோ. சரி, தோ இந்த அக்காக்கு ஒரு 200 கிராம் சுகந்திரத்தை கொடு. ஏய், தோ இந்தாங்க அக்கா. அப்படியே வந்தாங்கன்னு கொடு. அவருக்கு ஒரு 100 கிராம் கொடு. அவரு வாங்கலாமா வேணாமா யோசிக்கிறேன். ஒரே சந்தோஷமா இருக்கு. இங்க பத்தி ஒரு நல்ல பாட்டு பாடு. இந்தியா லஞ்சம் கம் பேக் இந்தியா. ஐயோ பாடாதம்மா. நம்ம நாடகத்துக்கே டைரக்டா போயிடலாம். வா. அண்ணா, இந்த நாடகம் என்னன்னா? சபா அதுவா? by the people, for the people, to the people. வா நாடகம் போய் ஏறு பண்ணி. இந்த மீனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்கள மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னால பண்ண முடியாது. நீங்கலாம் ஃபோன் நோண்டுவீங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுவீங்க, ஸ்டார் கேஸ்லாம் ஏறுவீங்க, அப்புறம் அந்த ஃபிஷ் பெடிக்யூர்ஸ். இட்ஸ் சோ அன்ஃபேர் யூ நோ. சம்டைம்ஸ் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மன உளைச்சலா இருக்கும். பட் ஐ அம் a fish. அது சாதாரண ஃபிஷ் இல்ல. பரம்பரையா ராஜவம்ச ஃபிஷ். ஐ கான்ட் சே தட். ஏய், நீ ரொம்ப மீனா பேசுற. நீ எந்த ஸ்ட்ரீட்ல இருந்து இப்படி பேசுறன்னு உனக்கு தெரியுதா? ஆமா இல்ல. இதெல்லாம் எப்பவும் மாத்த முடியாது அஜய். நீ ஒண்ணு மாத்த வேணாம், நான் போறேன். ஏய், எங்க போற? எங்க போற? உன்னோட ஃபர்ஸ்ட் எனிமி யார் தெரியுமா? நீதான் அஜய். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் வாயில இருந்து வார்த்தை வரலையா? ஆமா. சரி, இப்போ உனக்கு என்னதான் சொல்லணும்? எனக்கு ஒன்னும் உங்ககிட்ட சொல்ல வேணாம். நான் இந்த ஊரை விட்டு போறேன். எங்க போற அஜய்? எங்க போறேன்? அமெரிக்கா. ஏன்னா அங்கதான் நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. மெயினா இங்க அடிக்கிற மாதிரி வெயில் அங்க அடிக்கவே அடிக்காது. அதுக்காகவே அங்க போறேன். உனக்கு ரொம்ப பயமா இருக்கோ? ஆமா, ஆனா வேற வழி இல்லையே. கரெக்ட். நீ சொல்றது எனக்கு புரியுது. எனக்கு புரியாதுதான்.
தான். நீ ஏன் ஃபிஷ்ஷை தவிர வேற எதுவுமே ஆகணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இந்த ஜென்மத்தியா? ஆமா. நோ சான்ஸ். ஐயோ ஐயோ, நான் ட்ரெஸ் பண்ணிக்காம இப்ப என்னதான் அஜய் எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் இங்க. ஏன் உங்க அப்பா அம்மா உன்னை சரியா பாத்துக்கிறது இல்லையோ? கிழிக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். என்ன தெரியுமா பண்ணுவாரு? இதான் லேப்டாப்னு வச்சுக்கோ, இதான், வேற ஒன்றும் இருக்காது. எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை பேசுவாங்க ஒரு நாளைக்கு. என்னடா பேசுறாங்கன்னு பார்த்தா, அப்பா சாப்பிட்டியாப்பா, அவ்வளவுதான். சரி, அதை மீறி நான் ஏதாவது ஷேர் பண்ண போனா யூடியூப் ஆட் மாதிரி அழகா ஸ்கிப் பண்ணி விட்டுருவாங்க. உங்ககிட்ட நான் எதுக்கு பேசிக்கிட்டு? ஐயோ, the nights are quiet, Vijay. We can all plan. நீ என்னதான் சொல்ல வர? நீ யார்கிட்ட என்னதான் உனக்கு சொல்லணும்? நான் சொன்னாலும் உங்க யாருக்கும் புரியாது. மெயினா உனக்கு புரியாது. எதுக்கு? அப்ப அவங்க கிட்ட சொல்லு. அவங்க கிட்ட சொல்லுவேன். அவங்க என்ன போக வேணான்னு அவங்க ஊருக்கு, ஆனாலும் நான் போவேன். Nobody wants you to leave, Ajay. But I want to go. உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? ஆமா. எனக்கு எல்லாமே தெரியும் அஜய். சும்மா வளரிக்கிட்டு. உனக்கு தான் பேச தெரியாது, உனக்கு தான் பயமா இருக்கும். இந்த பிரச்சனைக்கு தான் நான் பிரஸ் மீட்டுக்கே போறதில்ல மித்ரோன்ஸ். இதெல்லாம் பேசிடுவாரு. அது மட்டும் இல்ல, நான் உன்னை எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னை பத்தி ஆல் டீடைல்ஸ். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியுமா? அந்த விஷயம் இதுக்குள்ள சொல்லடா. நீ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 9th ஸ்ட்ரீட்ல இருக்க லேம்ப் போஸ்ட்ல சுச்சு போனியே, அது சொல்லடா. அதுவா? ரொம்ப பழசு. பழசா இருந்தாலும் அது உன்னோட சீக்ரெட் எல்லாமே எனக்கு தெரியும். வேற என்ன தெரியும்? நீ போன்ல என்ன பாக்குற, இன்டர்நெட்ல என்ன பாக்குற, எல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன பாக்குற? ஐ மீன் அஜய், நீ என்ன பார்த்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி சொல்றேன். ஐயோ, இப்ப எதுக்கு அது? விடு, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். சரி அஜய், இப்போ என்னதான் பிளான் பண்ணிருக்க? என் மேல ஒரு நம்பிக்கை இல்லைல்ல? எனக்கு சுத்தமா உன் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. நீ என்ன மனுஷனா உங்ககிட்ட நான் வந்து பேச? நீ ஒரு ஃபிஷ். உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த ஷூ கிட்டயோ இல்ல இந்த செவுத்து கிட்டயோ நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஷூ செவரா? இல்ல 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 இல்ல, இந்த நான் ஷூவா? இல்ல, ஷூக்கு கூட சோல் இருக்கு. நான் அது கூட இல்ல உனக்கு. சரி, நான் எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? என்னால முடியல. நான் அஜய் கிட்ட பேசிட்டே நான் முடியல. நான் செத்து போறேன் அஜய், செத்து போறேன் அஜய். Oh my god, fish. Oh fish. Oh no, I'm sorry. ஏய், தண்ணிக்குள்ள போட்டு சாரி கேளா? Yeah, I'm sorry. Thank God. I was trying to make a statement. ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மனுஷங்களே ரொம்ப மோசம். என்னால நிம்மதி தாங்க முடியாது அஜய். உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உன்னை நல்லா தான் பார்த்துப்பேன். நீ என்ன நல்லா பாத்துக்கியா? ஆமா. ஆமா, நீ ஊருக்கு போயிட்டினா என் டேங்க் எல்லாம் யார் கிளீன் பண்ணுவா? ஆனா நீ டேங்க்ல இருந்து எகிராம இரு, அத அப்ப பாத்துக்கலாம். சரி, who will feed me? அம்மா? உங்க அம்மாவா? அவ சாப்பாடு போட்டுட்டாலோ கொலகாரி கொன்றுவா. அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் பெட் வேற இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ என்ன கொல்ல பாட்டியே உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அப்போ உனக்கு 9 வயசு. அப்போ உங்க ஸ்கூல் செல்லுலாய்ட்ல என் வீடியோ அப்லோட் பண்ணியே. நல்ல வேலை, உனக்கு ஓட்டிங் ரைட்ஸ்லாம் இல்ல. நீ அப்ப நான் சின்ன குழந்தை, அதெல்லாம் மனசுல வச்சிருக்க. இப்ப மட்டும் சரி, நான் போறேன் இந்த ஊரை விட்டு. நீ என்ன நம்பலல்ல? நம்பல. அஜய், ப்ளீஸ் அஜய், என்ன? என்ன நம்பாத, சரியா? நம்பல. ஆனா நம்ப மாட்டேன்னு சொல்லி நீ என்ன தெரியுமா பண்ற? உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்காத விஷயத்த கூட நீ கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்னா நீ தானே என்கிட்ட தான் வந்து கேட்க. We have that authority, Vijay. எனக்கு ஒண்ணு புரியல. நான் என்ன அப்பா அம்மா கிட்ட கேட்கல, ஃப்ரீடம் தான் கேட்டேன். அந்த ஃப்ரீடமே
அதாவது ஒரு மனுஷனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? தூங்கி எழுந்திருச்சுக்கும் போதே தைரியத்தோட எழுந்திருச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம், யாருக்கிட்ட பேசுறோம், எல்லாத்தையும் ஒரு ஒப்பீனியன். இதெல்லாம் மீறி நான் நானா இருந்தா அதுதான் ஃப்ரீடம். ஆனா என் வீட்டுல சுத்தமா கிடைக்கல. என் ஸ்கூல்ல என்ன கேண்டீன்ல கிடைக்கும் ஃப்ரீடம்ன்றது, அதை சொன்னா எங்க அம்மா பார்த்து புரியாது. இதெல்லாம் உன் மனசுக்குள்ள இருக்கிறது அஜய். ஆமா, அதனாலதான் ஊரை விட்டு போறேன். சரி போ. நீ ஊரை விட்டு போறதுனால உன்னால வின் பண்ண முடியும்னு நினைக்கிறியா நீ? சத்தியமா முடியாது. இப்போ இவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சிஸ்டம் சரியில்லை, சொசைட்டி சரியில்லை, இன்டர்நெட் யூஸ் பண்றேன்னு. ஆனா இங்க இருக்கவங்க எல்லாரும் அவங்களே சிஸ்டம், அவங்களே சொசைட்டி, அவங்க தான் இன்டர்நெட் யூஸ் பண்றேன்றது அந்த இது கூட இருக்காது. ஆனா மத்த நம்மள எல்லாரையும் தோற சொல்லிருப்பாங்க. அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு இப்ப தெரிஞ்சா சொல்லு. சொல்றியா இல்லையா? ஒன்னும் சொல்ல மாட்டேன். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல விரும்பல. நான் அமெரிக்கா போறேன். அமெரிக்கா போ. வின் பண்ண மாட்டேன். நீ வின் பண்ணலனா கண்டிப்பா யாராலையும் இங்க வின் பண்ண முடியாது. ஏன்? உனக்கு என்ன சாய்ஸ் இல்லையா என்ன? ஆமா, உனக்கு சாய்ஸ் இல்லடா. என்ன பண்ண சொல்ற அதுக்கு இப்போ? சாய்ஸ் இல்லதான். பின்ன வைரஸ் எவன் ஸ்ப்ரெட் பண்றானோ அவங்கிட்டே போய் வைரஸ்க்கு மருந்து கேக்குறாங்க. நான் தான் சொல்றது. ஸ்கூல் பசங்களுக்கு மூளை இல்லையா, இவங்களுக்கு இல்லையான்னு தெரியல. சரி, நீ இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லிட்டு இருந்தா இந்த உலகத்துல ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதி இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. சோவா, எனக்கு உங்ககிட்ட பேசினா எல்லா வியாதியும் வந்துடும் போல. நான் கிளம்புறேன், அமெரிக்காக்கே கிளம்புறேன். அத்தை கிட்டே போறேன். நீ கிளம்பு, கிளம்பு. அதான் உனக்கு வேணும். ஆமா, போ. அப்படியே போறப்போ நீ அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனல, அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு போ. உனக்கு அமெரிக்கால எல்லா சுதந்திரம் எல்லாம் கிடைக்கும். இங்க இல்லாதெல்லாம். ஓ, உங்ககிட்ட பேசுறது நான் அமெரிக்காக்கே போகலாம். ஏதாவது ஒன்று மாதிரி இருக்கா இந்த சொசைட்டியில? எனக்கு அது மட்டும் சொல்லு. எல்லாமே எல்லாரும் பிளேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன மாதிரி இருக்கீங்க? ஃப்ரீடம்னு வாங்க, ஃப்ரீடம் இருக்கா? டெமோக்ரஸின்னு வாங்க. இங்க எத்தனை பேர் டெமோக்ரஸியோட இருக்காங்க? எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஒருத்தர் போடுற ரூல்ஸ்க்கு எல்லாரும் அடிபட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்டா டெமோக்ரஸி இல்லைங்க, ஃப்ரீடம் இல்லைங்க. மேபி ஃப்ரீடம் இஸ் மோர் பர்சனலா இருக்கலாம். நான் போறேன். போ. நீ அப்படியே ஷேர் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு போ. உனக்கு ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. நான் உங்களுக்குலாம் சுதந்திரம் கொடுத்தாங்க, கொஞ்சம் கொடுக்குறீங்களா? வருஷம் கூட தர மாட்டேங்க. அப்படியே போறப்போ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என் டேங்கை க்ளீன் பண்ண மறந்துடாத, சரியா? ஆமா, இவங்க கஜானாவை காலி பண்ணுவாங்க, ஆனா நாங்க டேங்கை க்ளீன் பண்ணணும். ஓ, பாய்.